அந்த ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு சிகப்பு துணியில் வச்சு முடிஞ்சு சாமி படத்துக்கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிட்ற ரூமில் வச்சுக்கோங்க. அதுக்கு சந்தனகுங்குமம் போட்டு வச்சு தொடர்ந்து 48 நாள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்முடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம குலதெய்வமே எங்கே இருந்தாலும் வரணும் தான் கிழக்கு மாமா முங்கி கம்மாயில் குளத்துலேயும் ஒரு கைப்பிடி மண் எடுத்து சூரிய பகவானை கும்பிட்டு வர்றோம். சூரிய பகவான் தான் நம்முடைய மூதாதையர்கிட்ட போய் சேர்க்குறோம். சூரிய பகவான் தான் நம்முடைய கோரிக்கையை எங்கே நினச்சி சொல்கிறோமோ அங்கே கொண்டு சேர்த்துப்பாரு. அப்போ அங்கே போய் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது எங்கிருந்தாலும் அந்த குலதெய்வம் நம்மை நோக்கி நம்ம இல்லத்தை நோக்கி வந்துடும். நான் இன்ன இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அது யார் மூலமாவது நமக்கு அது தெரிஞ்சிடும். அதற்கப்புறம் அந்த குலதெய்வ வழிபாட்டை பரிபூர்ணமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் குலதெய்வ குற்றமோ குலதெய்வ சாபமோ இருக்காது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். பொன் பொருளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு, இதற்கான காரணத்தை எல்லாம் தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது குலதெய்வம் தான். அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடையாவது அந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போதும் நம்மளுடைய பொருளாதாரம், வீட்டுடைய வளர்ச்சி, குடும்பத்துடைய எழுச்சி எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது எதற்காக, ஏன்? நம் தாத்தா காலத்தில், நம்ம அப்பாவுடைய அப்பா காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது சில தவறுகள் இருந்தால் கூட அது மாறிடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். இது பொருளாதார ஏற்றத்திற்கு மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்தினுடைய எழுச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வ வழிபாடு என்பது எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான கஷ்டங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிடும். கண்டிப்பாக இது எல்லாமே குறையும். பொருளாதாரத்தில் எழுச்சி, வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்தையுமே இந்த குலதெய்வம் செய்யும். சிறப்பாக இல்லை, அந்த குலதெய்வம் ரொம்ப ஒரு எழுச்சியாக இல்லை, ஒரு வளர்ச்சியாக இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு சின்ன கல் இருக்குது, அதை வச்சு தான் எங்கள் தாத்தா காலத்தில் கும்பிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் அதை என்ன செய்யலாம், எப்படி கும்பிடலாம்? இந்த தெய்வத்தை நம்ம வந்து ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு வீடு இருக்கலாம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, கோன் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். இது நம்ம எல்லாருமே அறிந்த விஷயங்கள் தான். அப்போ இந்த விஷயத்தை அது கொண்டு வரும். இப்போ இதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கு? நாம் சிறந்த இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கு? இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ட்டா, அந்த இடம் ஒரு சிறப்பாக இருக்கணும்ட்டா, நம்முடைய குலதெய்வம் நம்மை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும். அந்த குலதெய்வம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்முடைய மூதாதையர்கள், நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டையா, நம்முடைய வம்சாவளிகளே போய் நின்று வணங்கியிருக்கு. அந்த இடத்துல போய் நம்ம வணங்குகிற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், ஒரு நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும், நல்லவருடைய அன்பு கிடைக்கும், அத்தனை முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்த மகிழ்ச்சியும் எழுச்சியும் கிடைக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக யாரும் மறக்கவும் கூடாது, விட்டுறவும் கூடாது. இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க நீங்கள் கேட்கலாம். அந்த குலதெய்வம் கோயிலில் விடாமல்